கீதா கோவிந்தம் என்ற புத்தகத்தை எழுத ஜெயதேவருக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் உதவினார் என்று தெரியுமா? ஒடிசாவின் புகழ்பெற்ற பக்தி கவிஞரான ஜெயதேவர் தனது வாழ்நாள் முழுவதும் ராதா கிருஷ்ணரின் லீலைகளை பாடுவதற்கே அர்ப்பணித்தார். அவரது மனைவி பத்மாவதி ஒரு சிறந்த நடன கலைஞராவார். இருவரும் சேர்ந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் பெருமைகளை ஊர் ஊராக சென்று பரப்பி வந்தனர். பிறகு ஜெயதேவர் கீதா கோவிந்தம் எனும் புகழ்பெற்ற பக்தி காவியத்தை எழுதலானார். இந்த காப்பியம் முழுவதும் 24 அஷ்டபதிகளை கொண்டது. ஒவ்வொரு பாடலும் ராதா கிருஷ்ணரின் தெய்வீகமான காதல், உணர்ச்சிகள் ஆகியவற்றை பாடுகிறது. அவர் ராதா கிருஷ்ணரின் காதலையும் அவர்களின் பரஸ்பர பாசத்தையும் மிகுந்த ஆனந்தத்துடன் எழுதுவார். ஒரு நாள் ஜெயதேவர் 19ஆம் அஷ்டபதியை எழுதி கொண்டிருந்தார். அந்த இடத்தில் கதைப்படி ராதா கோபத்தில் இருக்கிறார். அவரை சமாதானப்படுத்துவதற்காக கிருஷ்ணர் ராதையின் திருவடியை தன் தலையில் வைத்து மன்னிப்பு கேட்கிறார் என்பதாகும். அந்த காட்சியை பாடலாக எழுத வேண்டிய இடத்துல ஜெயதேவர் திகைத்தார். ஐயோ பகவான் என்று அனைவரும் போற்றுகிற கிருஷ்ணனை ராதையின் பாதத்தை தலையில் வைக்கிறார் என்று நான் எப்படி எழுத முடியும்? இது பகவான் கிருஷ்ணரின் பரம உன்னதத்தையும் மகத்துவத்தையும் தாழ்த்தி காட்டக்கூடும் என எண்ணி அதை எழுத தயங்கினார். பிறகு அந்த வரியை எழுத முடியாமல் பாதியிலேயே நிறுத்திவிட்டு மனைவி பத்மாவதியிடம் நான் நதியில் குளிக்கச் செல்கிறேன் என்று சொல்லி வீட்டை விட்டு சென்றார். அவர் சென்றதும் அங்கே அற்புதம் நடந்தது. மற்றொரு ஜெயதேவர் வந்து அமர்ந்தார். அவரைப் போலவே தோற்றமுடையவர். அவர் ஜெயதேவர் எழுத தயங்கிய அந்த வரியை தேஹி பதபல்லவமுதாரம் என்பதை எழுதி முடித்தார். அதாவது, அம்மா ராதே, உன் மென்மையான திருவடியை என் தலையின் மேல் வையுங்கள் என்பதாகும். எழுதி முடித்ததும் பத்மாவதி சமைத்திருந்த உணவை உண்டார். பின்னர் அமைதியாக வெளியேறிவிட்டார். சற்று நேரத்தில் நதியில் குளித்த உண்மையான ஜெயதேவர் வீடு திரும்பினார். அப்போது பத்மாவதி ஆச்சரியமாக, இப்போதான் வெளியே போனீர்கள், மீண்டும் குளித்துவிட்டு வருகிறீர்கள் என்று கேட்டாள். அதற்கு ஜெயதேவர், என்ன சொல்ற? நான் இப்போதான் குளித்துவிட்டு வந்திருக்கேன் என்றார். அவர் எழுதிய பாடலை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். இந்த பாடலை யார் எழுதியது என்று கேட்டார். அதற்கு பத்மாவதி, சற்று நேரத்திற்கு முன்பு நீங்கள்தான் எழுதினீர்கள். எழுதி முடிச்சதும் காலை உணவும் சாப்பிட்டீர்கள் என்றாள். ஜெயதேவரோ, இல்லை, நான் ஒன்றும் எழுதவில்லை, உணவும் சாப்பிடவில்லை என்றார். அவர் மீண்டும் புஸ்தகத்தை எடுத்து பார்த்தார். அதில் அவர் எழுதக்கூடாதென்று மனதில் நினைத்திருந்த வரிகள் அழகாக எழுதியிருந்தது. அப்போது ஜெயதேவரின் கண்களில் கண்ணீர் வந்தது. இது யாராலும் செய்ய முடியாது. இதை எழுதியது நிச்சயம் ஸ்ரீகிருஷ்ணர் தான். என் மனதில் நான் நினைத்ததை அவர்தானே தன் கையால் எழுதினார். என் மனைவி சமைத்த உணவையும் அவர் பரிசாக ஏற்றுக்கொண்டார் என்று ஜெயதேவர் பெருமகிழ்ச்சியில் திளைத்தார். பத்மாவதியை பார்த்து, நீ பாக்கியசாலி, உன் கையாலான உணவை நேரடியாக கிருஷ்ணர் உண்டுள்ளார். என்னால் முடியாததை அவர் செய்து காட்டியுள்ளார் என்றார். இந்த சம்பவம் ஒரு மகத்தான உண்மையை காட்டுகிறது. கிருஷ்ணருக்கு ராதையின் மீது உள்ள அன்பு மனிதரால் கற்பனை செய்ய முடியாத அளவு உயர்ந்தது.